عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أوفوا بالعقود. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களிடத்தில் உள்ள ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் மாயிதாவினுடைய முதல் வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆரம்பம் செய்கிறார். இந்த சூரத்துல் மாயிதா மதீனாவில் இறங்கப்பட்ட ஒரு சூரா, 120 ஆயத்துகளை கொண்டது. இந்த சூராவிற்கு மாயிதா என்று பெயர் வந்ததற்கான காரணம், யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திலே நீங்கள் நபிதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டு வேண்டும், அந்த இதுல உணவு வேண்டும், அப்படிப்பட்ட வானத்திலிருந்து ஒரு உணவை நீங்கள் எங்களுக்கு இறக்குங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதற்கு இணங்க அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதன் பெயர் காரணமாக இந்த சூறாவிற்கு சூரத்துல் மாயிதா, உணவு தட்டு என்று பெயர் வந்தது. இந்த சூரா இறங்கப்படும் அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அல்ஃபா என்னும் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கி வைத்தால் அந்த மலை சுக்கு சுக்காக ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது இருக்கும் பொழுது வஹி வந்தது. அந்த ஒட்டகத்திற்கு அந்த வகையினுடைய வலி தாங்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்து விட்டது என்று ஒரு சம்பவம் சொல்லியிருப்போம். அந்த சம்பவம் நடந்தது இந்த சூரா இறங்கிய பொழுதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது இருக்கிறாங்க. இந்த சூறாவை அல்லாஹ் இறக்குகிறான். ஒட்டகத்தின் முன்னங்கால்கள் எல்லாம், அதனுடைய எலும்புகள் எல்லாம் வெடித்து விடுமோ என்று நாங்கள் பயந்து விட்டோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த சூரா இறங்கிய பொழுது நபி ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள், நபி அந்த வலியை தாங்கி விடுவார்கள், ஆனால் ஒட்டகம் தாங்காது. இந்த வலியை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலிருந்து அவ்வாறு சீக்கிரமாக இறங்கி விட்டார்கள், அந்த வகி இறங்குவதை பார்த்து. அவ்வாறு அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது இந்த சூரா இறங்கிய பொழுதுதான். இப்பொழுது இந்த சூறாவில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆயத்துகளை சொல்வான் என்று சொன்னால், இந்த சூறாவில் அதிகபட்சமாக அல்லாஹ் சொல்லக்கூடியது சட்டதிட்டங்கள், நிறைய சட்டதிட்டங்கள். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி ஒழு செய்யணும், ஒளி எப்படி கடமையாச்சு, அதற்கு பின்னால் ஒரு சில வரலாறுகள், அதற்கு பின்னால் திருடினால் என்ன சட்டம், கொலை செய்தால் என்ன சட்டம் என்று முழுமையாக வரலாறுகளும் சட்டதிட்டங்களும் கலந்து வரக்கூடியதுதான். ஹலால் ஹராம் முழுக்க இந்த சூறாவில் தெளிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு சூறா இந்த சூரத்துல் மாயிதா. இப்பொழுது இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தினுடைய வசனத்தை பார்ப்போம். யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அவ்ஃபு நீங்கள் நிறைவேற்றுங்கள், பில் உகூத் உங்களிடத்தில் உள்ள அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ்விடத்திலே நீதமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். மொத்தம் ஒப்பந்தம் 2 வகை இருக்குது. ஒன்று அல்லாஹ்வுக்கு நம்ம செய்து கொடுத்த ஒப்பந்தம், இன்னொன்று மனிதர்களுக்கு நாம் செய்து விட்ட ஒப்பந்தம். அல்லாஹ்வுக்கு செஞ்ச ஒப்பந்தம் என்ன? அல்லாஹ் தஆலா நம்மை படைக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா வாங்கினான். அப்ப நம்ம எல்லாம் ஆலமுல் அருவாஹ்ல இருந்தோம், அதாவது ரூஹுகளா இருந்தோம், உடல்கள் இன்னும் வரல. இப்ப நம்ம ஏன் ஆட்டம் போடுறோம்? அல்லாஹ் ரூஹோடு சேர்த்து நமக்கு உடலை கொடுத்துட்டான். அதனால நம்ம அல்லாஹ்வை மறந்து இருக்கிறோம். எப்ப நமக்கு என்ன ஆகும்னா, உடலை விட்டு ரூஹு பிரியுமோ அப்ப நம்ம ஆட்டம் முடிஞ்சு போயிடும். அதாவது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில தான் அல்லாஹ் நமக்கு டெம்பரவரியா இந்த உடலை கொடுத்து வச்சிருக்கான், உடலையும் ரூஹையும் சேர்த்து. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ரூஹு மட்டும் தனியா இருந்துச்சு. பிறந்ததுல இருந்து அதுக்கப்புறம் மௌத்தாகிற வரைக்கும் ரூஹும் உடம்பும் சேர்ந்து இருக்குது. மௌத்தாகும் பொழுது ரூஹு தனியா கலன்றும், உடம்பு மட்டும் இருக்கும். அந்த உடம்புக்கு மதிப்பு கிடையாது. அந்த உடம்பு மண்ணோட மண்ணா போகும், அந்த உடம்பு அழுகி போகும், எல்லாம் ஆகும், எலும்பு கூட ஆகும். மறுமை நாள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் அதற்கு எல்லாம் கொடுத்து திரும்பவும் உடம்பு கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான். திரும்ப அல்லாஹ் மௌத்த கொடுப்பான், திரும்ப அல்லாஹு தஆலா எழுப்புவான்.
கியாமத்தை தாண்டி மறுமையில மாஷர் மைதானத்துல இவ்வாறு சுழற்சி முறைகள் நடக்கும். ஆனால் இந்த ரூஹு நிலையானது. ஏன் இந்த ரூஹு நிலையான? இந்த ரூஹு அல்லாஹ்வுடையது. அப்படி ரூஹாக மட்டுமே நாம் இருந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு இல்லையா? நம்ம எல்லாரும் சொன்னோம், முஸ்லிம்களா யாரெல்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம் எல்லாரும் சொன்னோம், காலு பலா, ஆமா யா அல்லாஹ் நீ தான் எங்களுடைய ரப்பு என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்தோம். அதனால மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்னொன்று, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒப்பந்தம். நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம், கொடுக்கல் வாங்கல்ல, திருமணம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம். செஞ்சுட்டா அதை கண்டிப்பா நிறைவேற்றும். ஒரு வியாபாரம் பிசினஸ் சம்பந்தமா ஒரு ஒப்பந்தம் போடுறோம், வாயால போடுறோம், அக்ரிமெண்ட் போடல. இந்த மாதிரி நாளைக்கு வந்து நான் இந்த பொருளை வாங்கிக்கிறேன், நாங்க அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நாளைக்கு போய் நின்றுக்கிட்டு இல்லைங்க எனக்கு செட் ஆகாது அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தத்தை இந்த நாளைக்கு நான் வீடு குடி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு ஒரு வீடு சட்டி புட்டி எல்லாத்தையும் காலி பண்ணி வந்திருப்பாரு. இல்லைங்க இன்னைக்கு வீடு இல்லைங்க, நான் வந்து அவசரமா வேற ஒரு எங்க சொந்தக்காரங்களுக்கு விட்டுட்டேன், ஏன்னா உங்களை வந்து வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டாருங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒப்பந்தத்திலும் நீதத்தை நிலைநாட்டுங்கள். ஒரு சத்தியம் செய்யும் பொழுது அந்த சத்தியத்தை கண்டிப்பா நிறைவேற்றணும். அது பெரிய பாவம். ஒருத்தர் ஒரு சத்தியம் செய்து கொடுக்குறோம், அந்த சத்தியத்தை முறிச்சு அதற்கான கஃபாராக்கள் இருக்கு, நோன்பு வைக்கிறது, அதற்காக வேண்டி மக்களுக்கு தான தர்மம் செய்யறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுது உங்களுடைய 2 கைகளுக்கு மேலாக அல்லாஹ்வினுடைய என் கை இருக்குது அப்படிங்கிறான். அதுக்காண்டி அல்லாஹ்வுடைய கையை நம்ம கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் இந்த சத்தியத்தை நீங்கள் சரிவர பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்கிறார். அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை தொடர்கிறான், உஹில்லத் லக்கும், உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது, பஹீமத்துல் அன்ஆமி, உங்களுக்கு கால்நடைகளில் இருந்தும் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது, இல்லா மா யுத்லா அலைக்கும், உங்களின் மீது பின்னால் ஓதி காட்டப்படக்கூடிய ஒன்றை தவிர. பின்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு சில விஷயத்தை சொல்லுவான், எதை சாப்பிடக்கூடாது, உங்களின் மீது ஹராமாக்கப்பட்டது எது, அந்த தானாக செத்து போனவைகள், அதுபோக கால்நடைகளில் இந்த பன்றிகள், இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க பின்னாடி ஓதி காட்டப்படக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜிற்கோ உம்ராவிற்கோ இஹ்ராம் கட்டி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாமே ஹராம். நீங்க ஊர்ல இருக்கும் பொழுது இது ஹலால் இது ஹராம் நல்லா பிரிச்சு வச்சிருக்கிறான். ஆனா நீங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போயிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லாமே ஹராம். எதையும் நீங்க அறுக்கக்கூடாது. இஹ்ராம் கட்டிக்கிட்டு போயிட்டீங்கிறது கோழியை எடுத்துட்டு போய் அங்க போய் அறுக்கிறது, அங்க உள்ள கோழிகளை அங்க உள்ள பிராணிகளை வேட்டையாடி அறுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஹரம் ஷரீஃபிலைக்கு உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஹரமனுடைய எல்லையில் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஹராம், அங்குள்ள ஒரு பூனையை கூட விரட்டிடக்கூடாது, அங்குள்ள ஒரு புறாவை கூட விரட்டி விடக்கூடாது, அங்குள்ள புறாக்களியை அதை பிடிச்சு அதை கரியாக்கி சாப்பிடக்கூடாது, எந்த ஒரு வஸ்துவுக்கும் நோவினை கொடுத்து விடக்கூடாது. அது அல்லாஹ் சொல்லிட்டு கடைசி அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான், இன்னல்லாஹ யஹ்குமு மா யுரீத், அல்லாஹு தஆலா எதை நாடுகிறானோ அதை சட்டமாக ஆக்குகிறான். கடைசி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய சுய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சட்டத்தை தரமாட்டான். நேற்று நம்ம பார்த்தோம், சொத்து பிரிக்கிற விஷயம், திருமணம், தலாக்கு, கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், இது சம்பந்தமா அல்லாஹ் மனிதன்கிட்ட அதை செஞ்சுக்கணும்ட்டு சுய விருப்பத்தை கொடுக்கல. வியாபாரம் எப்படி செய்யணும் அது குர்ஆன்ல இருக்குது, அதுக்குன்னு தனி சட்டங்கள் இருக்குது. திருமணம் எப்படி இருக்கணும், ஏற்கனவே திருமணமான பெண் ஏற்கனவே திருமணமான ஆண் எப்படி, புதிதாக திருமணம் ஆகுபவர்கள் எப்படி, அதுபோக தலாக் கூடக்கூடிய நடைமுறைகள் என்ன, இத்தா இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன, திருமணமான ஆண் கணவன் இறந்து போனால் எவ்வாறு இத்தா இருக்கணும், கணவன் விவாகரத்து கொடுத்தால் எப்படி இத்தா இருக்கணும். இத்தால 2 வகைகள் இருக்கு. கணவன் இறந்து போனால் 4 மாசம் 10 நாள், கணவன் இறந்து போகல தலாக் இருக்கிறாரு, அப்ப அந்த பெண் எத்தனை நாள் இத்தா இருக்கணும், அதுக்கு தனி சட்டம். அது போக ஒருவர் ஒரு பெண்ணை தலாக் போடுகிறார், எந்தெந்த முறைகளில் எல்லாம் தலாக் போடணும், நம்ம எல்லாம் சூரத்துல் பக்ரால விளக்கமாக பார்த்திருக்கிறோம். இவ்வாறு சொத்து பிரிக்கிற சம்பந்தமாகவோ
குடும்பத்தினுடைய குடும்ப விஷயங்கள் சம்பந்தமாகவோ அல்லாஹ் தான் தோன்றித்தனமாக தானே தன் மனோ இச்சையின் அடிப்படையில் ஒரு முடிவெடுப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. நான் சொல்றத நீ செய். ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு. என்ன சட்டம்னா, அது முஸ்லிம்கள் என்ன எப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு கேட்பாங்க. நம்ம சூரத்துல் பக்ரால அந்த சட்டத்தை பார்த்துருக்கிறோம். ஃபயின் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பஅத் ஹத்தா தன்கிய ஸௌஜன் கைரா. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக் விட்டு விட்டால், அது 3 தலாக்கோ, முத்தலாக்கோ, 1 தலாக்கோ, 2 தலாக்கோ, அந்த பெண் இத்தாயிரம் முடிச்சிட்டாங்க. அந்த பெண் திரும்ப இவரோட சேரணும்னு நினைக்கிறாங்க. இவரும் நம்ம அவசரப்பட்டுட்டமே நினைக்கிறார். நம்ம அவசரப்பட்டு தலாக் விட்டோமே, அந்த பெண் வேற 4 மாசம் 10 நாள் 3 மாசம் இத்தா இருந்துட்டாங்களே. புதுசா அதாவது திருமணம் ஆகி தலாக் விட்டவங்களுக்கு 3 மாசம் தான் இத்தா. 3 ஹைல், ஒண்ணு 3 மாதவிடாய் வந்து முடிக்கணும், அப்படி இல்லைன்னா 3 சுத்தம் வரணும். இது தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கான சட்டம். இப்ப இத்தா முடிஞ்சிருச்சு. இவர் வருத்தப்படுறார், தைசீரப்படுறார். நம்ம தெரியாம பண்ணிட்டோமே, நம்ம இப்படி தலாக் விட்டுருக்க கூடாதே, நம்ம மனைவியினுடைய அருமை தெரியாம இப்படி பண்ணிட்டோமே. அவங்களும் நினைக்கிறாங்க, நம்ம கணவன் போய் கேட்காம விட்டுட்டோமே நினைக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன நினைச்சாலும் திரும்ப சேர முடியாது. எது வரைக்கும் இந்த அம்மா வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து அவர்களோடு வாழ்க்கை சேர்ந்து அவர் யதார்த்தமான இயற்கை முறையில் தலாக்கு விட்டால்தான் இவர் அடுத்த கல்யாணம் பண்ண முடியும். என்னங்க இது? ஏங்க இப்படி இருக்குது? மனங்கள் தானே முக்கியம். அவசரப்பட்டு ஒருத்தர் தலாக் விட்டார், என்ன செய்ய? அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றோம். இந்த சட்டம் ஏன் உள்ளது? கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன் உரிமை கிடையாது? அவசரப்பட்டு ஒரு பெண்ணை மனம் நோகடிக்கும் வகையில் உங்க சாட்டு வாயில வந்தது சொல்லிட்டு போயிருவ. விவாகரத்து அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சாதாரணமா போச்சா? எவ்வளவு பேணுதல் இருக்கணும். ஒரு பெண்ணை பார்த்து உன்னை நான் தலாக் விடுறேன், உன்னை எனக்கு பிடிக்கல, இதோ உன் திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது எவ்வளவு யோசிக்கணும். அந்த அளவுக்கு நீ உன் மனைவியை நேசிக்கணும். எந்த காலத்திலையும் அவசரப்பட்டு இந்த வார்த்தையை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியது அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை அவ்வளவு கடினமா வச்சிருக்காங்க. ஆனா நிறைய பேர் இந்த புழக்க வாழ்க்கையில அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாம 3 தலாக் விட்டுறது, திரும்ப அதே மனைவியோட சேர்ந்து வாழ்றது, அது கூடாது. இந்த மனைவியை திரும்ப முறைப்படி கல்யாணம் பண்ணும். இவ்வாறு சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் தஆலா வகுத்து வைத்திருக்கிறான். இது என்னுடைய சட்டம், கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அல்லாஹ் தான் நாடியதை செய்வான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தினுடைய இறுதியை முடிக்கிறான். இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா ஏன் எடுத்தோன்னு சொல்றான்னா, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் தெளிவா சொல்லுவான். நீங்க ஏன் எதுக்குன்னு உங்களுடைய சுய அறிவால் நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆயத்துகளின் ரீதியாக என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.